யார் பெரியவர் என்ற போட்டி நிலவும் இடத்தில் பிரிவினையும் கலவரம் மட்டுமே மேலோங்கி நிற்கும். அதற்கு பதிலாக துண்டு மனப்பான்மை வளர்ந்துவிட்டால் அங்கே மகிழ்ச்சியும் ஆனந்தமும் அற்புதமும் நிலைத்து கொண்டிருக்கும். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் செபதேயுவின் மனைவி தன் பிள்ளைகளுக்கு வேண்டி பரிந்துரை வைக்கிறார். தன் பிள்ளைகளுக்கு முதன்மையான இருக்கைகள் வேண்டும், இடம் தேவை என்று. இயேசு அதற்கு தலையசைத்து மறுபடியும் சொல்கிறாரு, உண்மையான தலைமை என்பது, லீடர்ஷிப் என்பது ஒரு பணி செய்கிறது தான்ப்பா அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அதுக்கு தான் ஒரு வார்த்தை பயன்படுத்தினாங்க. எல்லாருக்கும் சீடர்களுக்கு துண்டு மனப்பான்மை வேண்டும் அப்படின்னு. துண்டுன்னா ஏதோ சின்ன சின்ன துண்டு மாதிரி நினச்சிக்கூடாதான், டவல் ஆட்டிடியூட் அப்படிம்பாங்க. துண்டு மனப்பான்மை வேண்டும். சிம்மாசன ஆசை இருக்கணும். அந்த இடத்துக்கு போகணும்னா கண்டிப்பாக நீ சிலுவை சுமக்க தயாராகணும் அப்படிங்கிற பேச்சையும் பேசுகிறார். துண்டு மனப்பான்மைங்கிறது என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும். யோவான் நற்செய்தி 13வது அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் மேலுடையை கலந்துவிட்டு ஒரு துண்டை இடுப்பில் கட்டி கொண்டு இயேசுவின் சீடருடைய பாதங்களை கழுவுகிறார். இதுதான் துண்டு மனப்பான்மை என்பது. பெரிய மனிதனாக மாறுவதற்கு நீ சீடத்துவம் என்பது பெருசாக இல்லை, ஆனால் நீ அந்த துண்டு மனப்பான்மை, பிறருக்கு சேவை செய்கின்ற, உதவி செய்கின்ற மனநிலை வேண்டும் என்று சொல்கிறார். கையில் செங்கோல் ஏந்துவது பெருசு இல்லை, ஆனால் கையில் துண்டு பிடித்து சேவை செய்வது பெருசு. உலக பெருமை ஏணியில் ஏறுறது தான் சொல்லும். ஆனால் இறை வார்த்தை எனக்கு நமக்கு என்ன சொல்லுதுன்னா, அந்த ஏணியிலேருந்து கீழே இறங்கி அங்கே கீழே இருப்பவர்களுக்கெல்லாம் உதவி செய்ய வேண்டும் என்று தான் சொல்லுகிறது. யார் பெரியவன்கிற போட்டி வேண்டாம். அதுக்கப்புறம் இந்த கேள்வி கேட்டதுக்கு பிற்பாடு, இந்த பரிந்துரை செஞ்ச பிற்பாடு எல்லோரும் அவங்களுக்குள்ள பெரிய போட்டி வருது. அங்கே கலவரமே வெடிக்குதுங்க பாருங்க. அதாவது அன்னை தெரசாவை பார்த்து கேட்டாங்க, இந்த உலகத்தில் எதுங்க சிறந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. அப்போ தான் அந்த அம்மா சொன்னாங்களாம், நீங்கள் இறைவனின் கையில் பெரிய கருவியாக இருக்க விரும்புனீங்கன்னா முதல்ல உங்களை ஒரு சிறிய துண்டாக மாற்றிக்கொண்டு சேவை செய்யுங்கள் என்று சொல்வார்கள். அன்புக்குரியவர்களே, துண்டு மனப்பான்மை, டவல் ஆட்டிடியூட் தான் இன்றைக்கி நமக்கு குறிப்பாக சீடர்களுக்கு தேவை.